finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் தேர்ட் டெஸ்ட் டே 1 SCGல தான். அண்ட் எஸ், டே 1 முடிஞ்சிருச்சு. அட் ஸ்டெம்ஸ் பாகிஸ்தான் 313 ஆல் அவுட் அண்ட் ஆஸ்திரேலியா 6 for no loss. பாகிஸ்தான் 313 அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஓரளவுக்கு டீசெண்டா தெரியுதுல, பட் டெஃபினட்டா அந்த ஸ்கோர் வந்திருக்காது. ரிஸ்வான் ஒழுங்கா விளாடலனா, அண்ட் அகா சல்மான் ஒழுங்கா விளாடலனா, அண்ட் லாஸ்டா ஜமல் விளாடலனா டெஃபினட்டா 300 கூட வந்திருக்காது. ஸோ ஒரு செம ஃபைட் பேக் ஃப்ரம் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் நோவேர், அதுதான் நான் சொல்லணும். டாஸ் வின் பண்ண கேப்டன் ஷான் மசூத் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செஞ்சாரு, விச் இஸ் அ ஃபேர் டிசிஷன். ஏன்னா சிட்னி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆஸ்திரேலியால பெஸ்ட் பேட்டிங் விக்கெட். பட் டாஸ் வின் பண்ணிட்டு கோட்டை விட்டாங்க பாகிஸ்தான் 47 for 4 ஒரு ஸ்டேஜ்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஷஃபீக் அவுட், ஸ்டார்க் எடுத்தாரு ஆஸ் யூஷுவல். அண்ட் ஒரு இக்கட்டான நிலைமையில நிக்கிறாங்க பாகிஸ்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷான் மசூதும் இவரும் பாபர் அசாமும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு கமின்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாரு அந்த பார்ட்னர்ஷிப்பை. அண்ட் லைக் பாபர் அசாம் வந்து சூப்பரா இருந்தாரு இந்த இன்னிங்ஸ். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட், கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பட் ஒன்ஸ் அகைன் கமின்ஸ் பால்ல அவுட் ஆயிட்டாரு. அந்த இன்கமிங் பால்ல நிஜமாவே பயங்கரமா திணறாரு பாபர் அசாம். ஐ திங்க் இதை நிறைய டீம்ல இருந்து நிறைய பவுலர்ஸ்லாம் இதை நோட் பண்ணிப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு கூட அவர் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இன்கமிங் பால்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷான் மசூத் அவுட் ஆனாரு. இன்ஃபேக்ட் மிச்சல் மார்ஷ் வந்து ஷான் மசூத் ஏற்கனவே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு, பட் அன்பார்ச்சுனேட்லி நோ பால் ஆயிடும். பட் அது ஒரு பெரிய லாஸா இல்லை, ஏன்னா திருப்பி கொஞ்ச நேரத்திலே அவர் விக்கெட்டை இவரே எடுத்துருவாரு. ஸோ ஓரளவுக்கு மிச்சல் மார்ஷ்க்கு ஒரு ரிலீஃப். திருப்பி நோ பாலாங்க அப்படின்னு மாதிரி அம்பையர் எல்லாம் கேட்பாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு, திருப்பி பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல தொங்குறாங்க. அப்போ வந்தாருங்க ரிஸ்வான். அதாவது ரிஸ்வான் வந்தாலே துடிப்பா கிளவுஸ் எப்படி பண்றது, அதை பண்றது, ஒரு மாதிரி நெல்ஜிக்கினே இருப்பாரு. தெரியல உங்களுக்கு, ஸ்டெடியாவே இருக்க மாட்டாரு. அவரோட ஹேபிட், அவரோட மேனரிசம் அந்த மாதிரி தான். பட் செம பாசிட்டிவ் பிளேயர். அதாவது கண்டிஷன்ஸ், நீ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதெல்லாம் இல்லை, ஏன் கேம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர். சூப்பரா ஒரு ஸ்வாஷ் பக்கிளிங் 88 ரன்ஸ், கண்டிப்பா 100 டிசர்வ் அவரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க, பவுன்சர் போட்டு. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அவர் அடிக்கலாம்னா ஒண்ணுமே ரொம்ப கொடூரமா போயிருக்கும். அந்த ஆகா சல்மானோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நல்லா விளாண்டாரு. ஆகா சல்மானும் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 50s இல்ல, தொடர்ந்து ஹேட்ரிக் ஆஃப் 50s இந்த ஆஸ்திரேலியா டூர்ல. ஸோ டெஃபினட்டா ஆகா சல்மானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரா வந்துட்டு இருக்காரு பாகிஸ்தானுக்கு. ஏன்னா அவர் வந்து நல்லா கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு வர்றாரு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாகிஸ்தானுக்கு, பீங் a lower order batsman. And எஸ், அதுக்கப்புறம் அவரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஓகே, 240 230 சுருட்டிடுவாங்க பாகிஸ்தான் பார்த்தா 9வது விக்கெட்டுக்கு மேல வந்தாருங்க ஜமால். ஐயோ வாய்ப்பே இல்லை. அமீர் ஜமால் வந்து பாத்தீங்கன்னா போலிங் ஆல்ரெடி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல, அதுல பேச்சே கிடையாது. ஒரு வாட்டி 5 for எடுத்துட்டாரு. பட் பேட்டிங் ஓரளவுக்கு ஏதோ சுத்துவாருன்னு அப்படின்னு தெரியும் போன டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது. பட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல சுத்துனா கூட கிளீன் ஹிட்டிங் 82 ரன்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க, நம்பர் 9 கீழே வந்து 82 ரன்ஸ் அடிக்கிறது, அதுவும் ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியன் போலர்ஸை. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா லோவர் ஆர்டர்ல இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல எந்த பிளேயர் லாஸ்டா விளையாடி நான் பார்த்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் நான் பார்த்தது ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஜமால். அவர் இல்லைன்னா 300 240 230 முடிஞ்சிருக்கும். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா விளையாடி பாகிஸ்தானை ஒரு கொடூரமான நிலைமையில இருந்து அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான நிலைமை கொண்டு போயிட்டாரு. ஸோ கண்டிப்பா 3 பேருக்கு நம்ம வந்து பாராட்டுகள் சொல்லி ஆகணும். ரிஸ்வான், ஆகா சல்மான் அண்ட் லாஸ்டா அடிச்ச ஜமால். இவங்க 3 பேர் லிட்டரலி பாகிஸ்தானை காப்பாத்தினாங்க. இன்ஃபேக்ட் காலில் கூட ஊந்து கும்பிடலாம் அவங்க மற்ற பிளேயர்ஸ்லாம், மற்ற மேனேஜ் பாகிஸ்தான் கோச்சிங் ஸ்டாஃப்லாம். நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு டேவே கந்தரகோலமா இருக்கும்ட்டு. ஏன்னா SCG ஜெனரலாவே நல்ல பேட்டிங் விக்கெட்டுங்க. பாகிஸ்தான் கோட்டை விட்டாங்க. ஸ்டார்டிங் மட்டும் 49 for 4 இல்லாம கொஞ்சம் பொறுமையா ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு 2 விக்கெட்டுக்கு மேல விடாம ஆடி இருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு 400 450 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் when it comes to ஆஸ்திரேலியா bowling, பேட் கமின்ஸ் ஒன்ஸ் அகைன் 5 விக்கெட்ஸ்ங்க. அதாவது எப்படி நம்ம ஆகா சல்மான் வந்து ஹேட்ரிக் ஆஃப் 50s அச்சாரோ, பேட் கமின்ஸ் வந்து ஹேட்ரிக் ஆஃப் 5 for எடுத்திருக்காரு இந்த சீரீஸ்ல. வாய்ப்பே இல்லை. ஸோ ஏற்கனவே நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் சொல்ற மாதிரி தான், பேட் கமின்ஸ் அஸ் அ கேப்டனா ஃப்ரண்ட்ல வந்து முன்னாடி நிக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து நறுக்குன்னு காமிக்கிறாரு. பாரு நான் தான் கேப்டன், நான் அப்படியே விளாட்றேன் பாரு, இதுவே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்னதான் ஹேசல்வுட் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடலனாலும் பேட் கமின்ஸோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பயங்கரமா காப்பாத்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேதன் லைனும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே தான், அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் போடல. அவர் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆக்சுவலி. பட் ஸ்டில்
அதான் சொல்றல, சிங்கிள் மேன் ஷோ பேட் கமின்ஸ் அண்ட் கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்கும் செமையா போட்டாருங்க, வாய்ப்பே கிடையாது. ஏசல் ஸ்டார்டிங் ஸ்பெல் சூப்பரா போட்டாரு, அந்த விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தான். பட் பேட் கமின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே ஒரு பார்ட்னர்ஷிப் போதா இருறா நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல்ல செமையா பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இது 12th 5-4 நினைக்கிறேன் அவருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அண்ட் ஆஸ்திரேலியா திருப்பி பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. டேவிட் வார்னரோட லாஸ்ட் டெஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து காட் ஆஃப் ஆனர் எல்லாம் காமிச்சாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் உள்ள நுழையும் போதே ஒரே ஒரு ஓவர் தான், விக்கெட் விடாம ஆடணும். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு. ஸோ 6 for no loss. ஸோ நாளைக்கு டெஃபினட்டா அவரோட ஹோம் கிரவுண்ட்ல ஒரு வார்னர் வந்து ஒரு செஞ்சுரி அடிப்பாரா, செஞ்சுரியோட ரிட்டையர் ஆவாரா அப்படின்ற மாதிரி தான் கிரௌட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் அந்த ஒரு ஆசை தான். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நம்மளை எவ்வளவு என்டர்டைன் பண்ணியிருக்காரு டேவிட் வார்னர். அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி நம்ம வந்து இந்தியாவுக்கு ஒரு விருந்தர் சேவாக அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டேவிட் வார்னர். அதை மட்டும் மறந்துடாருங்க. அண்ட் டேவிட் வார்னர் பல மேட்ச் வினிங் இன்னிங்ஸ், அதுவும் டே 1லயே அடிச்சு நொறுக்கி இருக்காரு ஆப்பனண்ட்ட. இன்ஃபேக்ட் ஒரே செஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி எல்லாம் போட்டு அடிச்சு தும்சம் பண்ணிருக்காரு. இந்தியாவே அதை ஒரு வாட்டி பண்ணிருக்காரு. ஸோ அதனால இஸ் அ மேட்ச் வின்னருங்க. ஸோ டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி போட்டு ரிட்டையர் ஆனார்னா அவரும் ஹாப்பியா இருப்பாரு, எல்லாரும் அவரோட ஃபேன்ஸும் எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் எஸ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டே 2 ரிவ்யூல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்டில் தென் பாய்.